வெல்கம் யூடியூப் சப்ஜெக்ட் சென்டர் சேனல். ஆக்சுவலி நான் இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுல எப்போ சர்வர் வந்து ஃபுல் ஸ்பீடில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுல ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் ஒரு சில கன்ஃபியூஷன், அதுக்குரிய கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஐடியா போட்டு உள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்க பட்சத்தில் 4 ஆப்ஷன்ஸ் காமிக்கி. வித்தின் பிளாக், வித்தின் டிஸ்ட்ரிக்ட் அண்டு வித்தின் ஸ்டேட், வித்தின் எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு காமிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சிக்னல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கிற பட்சத்தில், சர்வர் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கிற பட்சத்தில் 4யுமே ஒரே நேரத்தில் செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணப்போ 4மே இந்த ப்ளூ கலரில் மாறிடும். எது வேணாமோ அதை அன்டிக் பண்ணி விட்டு எடுத்துவிட்டு பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்வரில் ப்ராப்ளமா இல்லை ஸ்பீடு இல்லையா என்னென்னு தெரில, சிங்கிளாக தான் காமிக்குது. ஏதாவது ஒன்றை தான் செலக்ட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம 4யுமே தானே செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். இல்லை 3 கவுன்சிலிங் 3 லெவலில் நம்ம செலக்ட் பண்ணோம்னா 3யுமே அட் டைம் செலக்ட் பண்ணால் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் நினச்சி டிலே பண்ணிகிட்டு இருக்க வேணாம். நீங்கள் இண்டிவிஜுவலாகவே கொடுத்துட்டு, உதாரணத்துக்கு வித்தின் பிளாக் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணலாம். வித்தின் ஸ்டேட்டு கொடுத்தும் சப்மிட் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவை அப்ளை பண்ணுறதும் சப்மிட் ஆயிடுச்சுன்னா அவங்க தனித்தனியாக அப்ரூவ் கொடுத்துருவாங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. நம்ம 3யுமே என்ன செஞ்சுக்கலாம், கலந்துக்கலாம். ஸோ இதை 3யுமே செலக்ட் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். இது நான் அப்படி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, என்னடா எல்லாமே செலக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு. இதே இது ஒரு பிடிஎஸ் பிஜி டீச்சர்ஸ் இருக்கிற பட்சத்தில் வித்தின் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் இன்டர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது மாவட்டம் விட்டு மாவட்டம் 2 ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்கும். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த சப்மிட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் நம்மளுடைய கேட்டகரி டிடிஓ கோடு வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க. ப்ரையாரிட்டி எது இருந்ததுன்னா அதையும் கொடுத்துருங்கிறேன். உதாரணத்துக்கு நமக்கு தற்போது பணிபுரியும் மொழியில் 5 வருடத்திற்கு மேல் அது அந்த நம்ம ப்ரையாரிட்டி தான் அதை கொடுத்துருக்குறேன். டிடிஓ கோடுங்கிறது உங்களுடைய பே ஸ்லிப்லேயே இருக்கும். டோக்கன் நம்பர் போட்டிருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 8 டிஜிட் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா டிடிஓ கோடு. அது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஸ்கூலில் நீங்கள் கேட்டுக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து வித்தின் எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அப்ளை பண்ணியிருக்கிறது எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே பாட்டத்தில் காமிச்சிருது. அப்ரூவ்ட் பை டிஓனே காமிக்குது. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இல்லைன்னா நீங்கள் சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் என்ன செய்யலாம், சப்மிட் பண்ணிடலாம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எந்த லெவலில் இருக்குது, யார் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, இதோட ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி பட்சத்தில் அப்ரூவ்டு பை ஹெச்எம் காமிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஹெச்எம் லெவலில் அப்ரூவ் பண்ண உடனே அப்ரூவ்ட் பை சிஓன்னு காமிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே இது இன்னொரு இதுக்கு நான் அப்ளை பண்ணேன். வித்தின் பிளாக் நான் போடுற பட்சத்தில் அது அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி ப்ரையாரிட்டி இருந்ததுன்னா ப்ரையாரிட்டியை கரெக்டாக சூஸ் பண்ணி சில நேரம் அந்த ப்ரையாரிட்டி வரமாட்டேங்குது. நம்ம சர்வர் ஸ்லோவாக இருந்தாலும் சரி, நமக்குடைய சிக்னல் ஸ்ட்ரென்த்து சிஸ்டத்துலேயும் மொபைலே வீக்காக இருந்தாலும் வராது. நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த ப்ரையாரிட்டி கொடுக்காம மட்டும் நீங்கள் கொடுத்துடாதீங்க. இன்கேஸ் கொடுத்துட்டா பிஓ லெவலில் கூட அதை எடிட் பண்ணி அந்த ப்ரையாரிட்டியை கொடுத்து அவங்க அப்ரூவல் கொடுக்கலாம். ஒருவேளை அது இல்லைன்னு நினச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி நமக்கு சிக்கலாயிடும். ஸோ தட் அது ஹெச்எம் லெவலில் நம்ம என்ன செய்யலாம், எடிட் பண்ணி அந்த ப்ரையாரிட்டியை கொடுத்தும் அப்ரூவல் கொடுக்கலாம். ஒருவேளை அவங்க பண்ணலைன்னா அப்புறம் நம்மளுடைய ப்ரையாரிட்டியை லூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதில் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன். ப்ரையாரிட்டிலாம் கொடுத்து அப்ரூவல் பெண்டிங் காமிக்குது. ஸோ திரும்ப நீங்கள் என்ன செய்வேன், சப்மிட் பண்ண வேணாம். நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னா இல்லையாங்கிறதே உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கீழே நீங்கள் அப்ரூவல் பெண்டிங் வந்துச்சுன்னா யூ ஹவ் ஆல்ரெடி அப்ளை, திரும்ப அப்ளை பண்ணிகிட்டு இருக்க வேணாம். ஸோ இப்போ வித்தின் பிளாக்கில் வாட் வி சே, இது ஆல்ரெடி சப்மிட்டட். ஸோ வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் டிஓ லெவலில். இதே இது ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி இருக்க பட்சத்தில் அப்ரூவல் ஃபார் வெயிட்டிங் ஃபார் தி அப்ரூவல் ஆஃப் ஹெச்எம் காமிக்கலாம். ஸோ அதே மாதிரி வித்தின் ஸ்டேட்டு நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஃபார் வெயிட்டிங் ஃபார் தி அப்ரூவல் பெண்டிங் காமிக்கி. அதாவது நம்ம சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் அப்ரூவலுக்கு பெண்டிங்காக இது காமிக்குது. ஓகே, இப்போ இதே இது நீங்கள் இண்டிவிஜுவலாக போடுங்க. நீங்கள் 4யுமே செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை 2 லெவலில் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு வித்தின் டிஸ்ட்ரிக்ட் போடணும், இன்டர் டிஸ்ட்ரிக்ட் போடணும்னா 2யுமே அட் எ டைம் நான் செலக்ட் பண்ணால் தான் போடுவேன்னு வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் வந்து செலக்ட் ஆகாத பட்சத்தில் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய பொசிஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாளை கழிச்சு லாஸ்ட் டேட்டுங்கிறதுனால நீங்கள் அந்த ஆப்ஷனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாமல் போகும். அங்கே அப்ரூவல் கொடுக்கலையும் சிரமம் இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆயிடுச்சு. ஸோ அந்த அப்ளிகேஷனில் என்ன காமிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்டுன்னு காமிக்குது. ஓகே, இதை நீங்கள் ப்ரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துடலாம். எடுத்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம், சைன் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு இதில் நான் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் வித்தின் பிளாக்கா, வித்தின் டிஸ்ட்ரிக்டா, இல்லை இன்டர் டிஸ்ட்ரிக்டா எல்லாமே காமிச்சிடும். உதாரணத்துக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வித்தின் எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணது டிஓ லெவலில் அப்ரூவல் ஆகிருக்கு.
ஸோ இதை வச்சு நீங்கள் இதை அப்படியே பிரிண்ட் எடுத்து பிரிண்ட் கொடுத்து நம்ம தலைமை ஆசிரியர்னா அவங்க சைன், ஹெச்எம் ஒரு வேளை இன்கேஸ் அப்ளைங் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் அவங்க சைன் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ்னால் இதில் நம்ம டீச்சர்ஸ் இடத்துல டிக் அடிச்சு நம்ம சைன் போட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம். பிஓ ஆஃபீஸில் நம்ம என்ன டாக்குமெண்ட்டு ப்ரையாரிட்டி ஒரு வேளை கொடுத்துருந்தா அதுக்குரிய டாக்குமெண்ட்டை என்க்ளோஸ் பண்ணி ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை 5 இயர்ஸ் மேலே இருந்ததுன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காப்பி எல்லாம் என்க்ளோஸ் பண்ணி நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா என்ன செஞ்சிடலாம், நம்ம வந்து கவுன்சிலிங்க்கு வந்து ஈஸியாக கலந்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஒரே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நல்ல சிக்னல் ஸ்ட்ரென்த் உள்ள இடத்துல வந்து அப்ளை பண்ணுங்கள், சர்வர் ஸ்பீடாக இருக்கும்போது பண்ணுங்கள். நாளையுமே 2 ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் வருது பார்த்தீங்களா, இது வந்து எல்லாமே செலக்ட் ஆகணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் ஒரே நேரத்தில் செலக்ட் ஆகி தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் நீங்கள் என்ன செய்ய, இந்த ப்ளூ கலர் வருது பார்த்தீங்களா, இது வந்து ஆரம்பத்தில் செலக்ட் ஆல் கூட கொடுக்கலாம், எல்லாமே ப்ளூ கலரில் மாதிரி ஒரே நேரத்தில் அப்ளை பண்ணுற மாதிரி எபிலிட்டி இருந்துச்சு, பாசிபிலிட்டி. சில நேரங்களில் அது ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் போட்டு என்ன செஞ்சிடலாம். அவங்கள்ட்ட போகும்போது நம்ம 2, 3 செலக்ட் பண்ணி 3 லெவலையும் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ரூவல் கொடுத்தாலும் ஹெச்எம் லெவல்லையோ பிஓ லெவல்லையோ போகும்போது அது தனித்தனியாக தான் காமிக்குது உள்ளே போய் அப்ரூவல் பார்க்குறப்போ. ஸோ தட்ஸ் நீங்கள் இதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். கீழே உள்ள பொசிஷனையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்கள் லெவலில் எந்த லெவலில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்ரூவல் பெண்டிங்னா விட்டுருங்க. எப்போ அப்ரூவல் ஆகுதோ, ஒருவேளை அப்ரூவல் அதில் டிலே ஆகுதுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், கன்சர்ன் செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்க பட்சத்தில் பிஓ சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி எனக்கு அப்ரூவல் ஆகலை சார், கொஞ்சம் அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லலாம். ஹெச்எம்மாக இருக்கிற பட்சத்தில் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஆகிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஹெச்எம் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அவங்க டிலே பண்ணாமல் என்ன செஞ்சுப்பாங்க, அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு சில இடர்பாடுகள் இருக்குது, பட் அதையும் தாண்டி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி யூ கேன் அப்ளை ஃபார் கவுன்சிலிங். எல்லாருக்கும் வேண்டிய இடங்கள் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி.